எல்லாருமே சமம் தான் சட்டத்துக்கு முன்னாடி. இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டத்துக்கு அதிகமா. நம்ம பிஹேவியரும் ஒர்க் பிளேஸ்ல மாறு. என்னடா நமக்கே தெரியாம நமக்கே நம்ம சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சில நம்ம ஒர்க் பிளேஸ்ல பிஹேவ் பண்றோம். ஒரு மேல் எம்ப்ளாயியா admit and apologize immediately. பணியிடங்கள்ல ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து ரெஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து ரெகக்னிஷன். ஒன்னு வந்து மரியாதை, இன்னொன்னு வந்து அங்கீகாரம். இந்த ரெண்டு people going to respect you for spending your money. உடல் நலம், பாதுகாப்பு, உணர்வு நலம், ஹெல்த், சேஃப்டி, எமோஷன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆன் பிகாஃப் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஹப் உங்களை எல்லாம் வருக என்று வரவேற்கிறேன். ஒரு ஒர்க் பிளேஸ் வெல்னஸ் வெபினார் வி ஹவ் பிளான்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 months இதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. there are people from HR department அண்ட் இம்பார்ட்டண்டா எம்ப்ளாயிஸ் சைட்ல இருந்து நிறைய பேர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல, ஈவன் தோ சாட்டர்டே ஹாலிடே இருந்தா கூட பீப்புள் ஆர் அட்டெண்டிங் ஃப்ரம் ஹோம். எம்ப்ளாயிஸோட அவேர்னஸ் அப்படின்றதுதான் ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். பாஷ் ஜென்ரலா இந்த டாபிக்கை டச் பண்ணது என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்குமே அவேர்னஸ் வரணும் அப்படின்னு தான். பொதுவா என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, பாஷ் அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ அது ஒன்லி ஃபார் விமன். அது வந்து மேல் எம்ப்ளாய்க்குலாம் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஏதாவது ஒரு அத்தாரிட்டிஸ் இருந்தா நம்ம போகலாம், அதர்வைஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அப்படி ரியாலிட்டியில் அப்படி இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆணின் விழிப்புணர்வும் பெண்களோட விழிப்புணர்வும் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வேலை பார்க்கும் இடத்தை நம்மளால உருவாக்க முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டை பாக்குறப்போ பாஷ் அப்படின்றத பத்தி அஸ் அன் எம்ப்ளாயி என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ் அ மேல் எம்ப்ளாயி வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ என்னென்ன விஷயம்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். பிளஸ் இன்ஃபேக்ட் இதுல இன்னும் ஒரு ஸ்டேஜ்ல போனா அதெல்லாம் மேடம் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் ஒரு கேஷுவலான ஒரு விதத்துல இருந்தா சம்டைம் த மேல் எம்ப்ளாயே விக்டிமைஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ அதனால இதை பத்தி ஒரு பெரிய கிளாரிட்டி மோர் தென் விமன் மேல் எம்ப்ளாய்க்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஸோ வித் தட் இன்ட்ரோடக்ஷன், வித் தட் கான்டெக்ஸ்ட், லெட் மீ ஹேவ் a pleasure of introducing our today's speaker, Mrs. Preethis Sudhakar. இன்ஃபேக்ட் பாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பர்சனலா எடுத்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுல மேடமோட ரோல் ரொம்ப அதிகம் இருக்கு. சைக்காலஜிஸ்ட் நிறைய he is also working with the high court about a family counseling. அது மாதிரி டிஃபரெண்டான மல்டி வெர்சடைல் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So it is over to madam. Thank you very much. வணக்கம் சார், and thank you for that very good introduction. எனக்கும் வந்து அருண் சார் வந்து பல வருஷமா தெரியும், and he is an expert on to safety training and he is on to different domains, POSH, training and learning and development. அதனால இந்த ஒரு டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஜஸ்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் அருண் சாருக்கு. அண்ட் ஒரு செஷன் அவேர்னஸ் செஷன் எடுக்கும் போதும் what I keep insisting with all my clients is that to please involve also your male employees. ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு நோஷன் இருக்கு அப்படின்னா வந்து இது விமென்கான ஒரு லாஸோ, அதனால வந்து விமன் எம்ப்ளாயிஸ்க்கான ட்ரைனிங், விமன் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு ட்ரைனிங் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விமன் பாஷ் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்னாலே ஆல்வேஸ் திஸ் கான்செப்ட் இஸ் தேர், லைக் they avoid giving opportunity for male employees to attend the session first of all. And அதுலயும் பர்டிகுலரா மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்ல எல்லாம் இருக்கும் போது சரி அங்க ஷாப் ஃப்ளோர்ல இருந்து எம்ப்ளாயிஸ வந்து மேல் எம்ப்ளாயிஸ ஷிஃப்ட் பண்றது கொண்டு வரது கஷ்டம், we have women employees man, அவங்க இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சம்டைம்ஸ் வந்து அந்த கிளாரிட்டி வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் சில ஹெச்ஆர், நாட் எவ்ரிபடி பட் ஃபியூ ஹெச்ஆர் கிட்ட இது விமென்கான ட்ரைனிங் தானே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்செப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங்குள்ள போறதுக்கு முன்னாடி இட்ஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ் செஷன். அகேன் ஐம் சாரி, இட்ஸ் நாட் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். First, I would like to thank Arun sir for giving me this opportunity to be here at this point, at this moment. And in the விஷயங்கள்ல வந்து it is also going to be so many things that I would want to share personally also. So இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் உங்களோட லைஃப்லயும் நீங்க கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேப்ஷனை வைக்கும் போதே we thought ignorance can impact your career and only awareness can save proof it. So why it has become so important that everyone should know about the act, and particularly male employees, male members will have to know about this act. எதுக்காக அப்படின்ட்டு நம்ம போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில வகையான கிளாரிட்டிய இந்த அவேர்னஸ் செஷன் பத்தி நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்ககிட்ட நான் ஆஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்
I have made the slide totally in English so that people from other states also, maybe you can just, you will definitely know what is the concept that we are trying to address here. So, is this law women centric or gender bias? அப்படின்ற ஒரு கேள்வி. சோ வந்து எப்பயுமே வந்து சொல்றாங்க இது விமன்கான சட்டம், இது சட்டம் வந்து பயாஸ் ஆன சட்டம் அப்படின்ற கருத்து இருக்கு. பட் எஸ், இது விமன்கான சட்டம் தான். பட் இந்த சட்டம் ஃபுல்லாவே வந்து பயாஸா கிடையாது. அதாவது ஒருத்தரை மட்டுமே கார்னர் பண்ற மாதிரி கிடையாது. அந்த கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தேவை. இந்த லாவோட டீடைல்டு அப்ரிவேஷன் என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ். இங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து யார விமன், இன்னொன்னு எந்த இடம் ஒர்க் பிளேஸ். சோ இந்த ரெண்டு கான்டெக்ஸ்ட வச்சுதான் இந்த ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லாவும் வந்து இருக்கு. சோ இது வந்து நம்ம விஷாகா கைட்லைன்ஸ்ல இருந்து தான் பேசிக் ஃபவுண்டேஷனே. இந்த விஷாகா கைட்லைன்ஸ் 1997 நம்மளுக்கு கிடைச்சது. அது பன்வாரிலால் தேவி அவங்களோட கேஸ்ல இருந்து வந்த ஒரு ப்ரொசீடிங். பட் நவ் வில் நாட் கெட் டீப் இன் டு த ஜெனசிஸ் ஹிஸ்டரி ஆஃப் த திங். இதுல வந்து இன்னைக்கு செஷன்ல நம்ம அட்ரஸ் பண்ண போறதெல்லாம் ஒரு மேல ஒரு எந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து அலுவலகங்கள்ல நம்ம பணிபுரியிற இடத்துல நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் நம்ம வந்து பேஸ் பண்ணிதான் இன்னைக்கு செஷன் இருக்க போகுது. எந்த விதத்துல இந்த லா பயாஸ், எந்த விதத்துல இந்த லா பயாஸ் இல்ல அப்படின்ற கிளாரிட்டியை நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, இந்த லா எந்த விதத்துல பயாஸ் அப்படின்னா, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெண்டருக்கு மட்டும்தான் இந்த லா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதாவது விமெனுக்கு மட்டும்தான் இந்த லா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பட் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா வந்து இந்த லா வந்து ஆண்களுக்கு எதிரான ஒரு சட்டம். So, is this law against male or the allegation can be made only against male employees? இதுதான் ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கிளாரிட்டி. இந்த இடத்துல இந்த சட்டம் வந்து பயாஸா கிடையாது. அதாவது யார் ஒரு ஹராசரா இருக்கலாம். ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ நீங்க யார் மேல யாருக்கு அகெயின்ஸ்டா நீங்க பண்ணலாம் இந்த பாஷ் சட்டத்துல அப்படின்னா, ஒரு ஆண் மேல மட்டும்தான் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ இந்த கேஸ் எப்படி ஒரு ஆண் மேல பதிவு பண்ணலாமோ அகெயின்ஸ்ட் மேல், the complaint can also be done against the allegations or any accusations can be done against male, female or even a team of employees. சோ இந்த இடத்துல இந்த லா பயாஸ் கிடையாது. அதாவது யார் இந்த தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை இருக்கு. சோ அது மேலா இருக்கலாம், விமனா இருக்கலாம், எனி ஜெண்டரா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர், தனிப்பட்ட நபர் இல்லாம ஒரு குழுவா ஒரு டீமாவும் இருக்கு. சோ இந்த இடத்துல தப்ப தண்டிக்கிற இடத்துல லா பயாஸ் கிடையாது. ஆனா யாருக்கு மட்டும்தான் இந்த சட்டத்துல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, விமென்க்கு மட்டும்தான் இந்த சட்டத்துல ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் இந்த லா பயாஸ் நம்ம சொல்லலாம். இது ஜெண்டர் ஸ்பெசிபிக் லா அப்படின்னு சொல்றாங்க. So, அதே gender specific law only when it comes to protection is only protecting women, but the accusation, the allegations or the complaint can be made against anyone. So, அந்த இடத்துல law biased கிடையாது. ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் டீப்ரீஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆண்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளோட மைண்ட்ல ஒரு கான்செப்ஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வர வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து, does the provision of this act include prevention, redressal against domestic violence? இந்த கேள்விகள் சில பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து எப்பயுமே வந்து பொதுவாவே இந்த ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, இந்த சட்டம் எல்லாம் வந்து பெண்களுக்காக தான் இருக்கு, வந்து ஆண்களுக்காக, ஆண்கள் பாதுகாப்பை பத்தி நாடு யோசிக்க மாட்டேங்குது, அரசியல்வாதிகள் யோசிக்க மாட்டாங்க, சட்டம் யோசிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. பட் வந்து இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். நீங்க எத்தனையோ பேர் வந்து நீங்க பேரண்ட்ஸா இருப்பீங்க. உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப அனீமிக்கா, வீக்கா, அதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது, இன்னொரு குழந்தை கான்பிடென்டா, போல்டா, எல்லாத்தையும் தானா கேரி பண்ணிக்குதுன்னும் போது நம்மளோட அட்டென்ஷன் யார் பக்கம் இருக்கும்? எந்த குழந்தைக்கு நம்ம தேவை அதிகமா இருக்கோ, எந்த குழந்தைக்கு நம்ம பாதுகாப்பு அதிகமா தேவைப்படுதோ, எந்த குழந்தைய மேல நம்ம அட்டென்ஷன் செலுத்திக்க வேண்டிய பொறுப்புல இருக்கோமோ அந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து அந்த குழந்தைக்கு தான் நம்ம முதல் உரிமை பார்த்துக்கிறது எல்லாத்துலயுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம்.
சோ அதே மாதிரிதான் இங்க சட்டம். இங்க எல்லாருமே சமம் தான் சட்டத்துக்கு முன்னாடி. ஆண் பெண் எனி ஜெண்டர் இஸ் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா. பட் வேர் டு யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த ப்ரொடெக்ஷன்? பிகாஸ் the proportion in which women are getting affected and to the extent where the women are getting affected is invariably high. சோ எத்தனை ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா அதுக்கு இருக்கிற பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டம் 2013 தான் நமக்கு வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் விமனை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது இருந்துகிட்டே இருந்தது. அதுல ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்னன்னா இந்த மாதிரி பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் அது. சோ நம்மளே எடுத்துக்கலாம், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது ஒரு ஆண் யூஸ் பண்ற ப்ராடக்டா இருந்தாலும் அதுல ஒரு பெண் ஒரு கவர்ச்சி பொருளா கொண்டு காட்டிதான் அதை மார்க்கெட் பண்றாங்க. சோ பெண் அப்படின்ற ஒரு ஜெண்டரே, ஒரு விமன் ஜெண்டரே எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு ப்ராடக்டா பார்க்கப்படுற ஒரு கன்செப்ஷன்ல தான் நம்மளோட நாடு மட்டும் இல்ல, பெரும்பான்மையான நாட்டுல அதுதான் நிலவரம். அப்படி இருக்கும் போது இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டத்துக்கு அதிகமா இருக்கு. சோ அது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்றதுக்கும் இந்த பாஷ் அப்படின்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ டொமஸ்டிக் வயலண்ட் ஆக்ட் அப்படின்றது அது ஒரு தனி சட்டம். அதுல நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம், அது ஐபிசி தனி கோட்ல வரும். பட் பாஷ் அப்படின்ற ஒரு சட்டம் இதோட சட்ட திருத்தங்கள், இதுல இருக்கிற வழிமுறைகள் இதெல்லாம் ஒர்க் பிளேஸ்க்கு மட்டுமே பயன்படுற ஒரு விஷயம். அதாவது அதுலயே சட்டத்திலேயே சொல்றாங்க. நம்ம 2 விஷயம் பார்த்தோம். எந்த 2 விஷயம் முக்கியம் இந்த சட்டத்துல? ஒண்ணு, பெண் அப்படின்றவங்க யார், இந்த சட்டத்தின்படி எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி சட்டம் ஒரு பணியிடத்தை, ஒரு ஒர்க் பிளேஸ எப்படி டிஃபைன் பண்ணுது. சோ ஒர்க் பிளேஸ் தான் ஒரு பெண் போய் வேலை பார்க்கிற இடம் தான் கிடையாது. ஒரு பெண் போற என்ன இடமா இருக்கலாம், ஆனா வேலை சம்பந்தமான இடமா இருக்கலாம், வேலை பார்த்த நபர்கள் தொடர்பான விஷயமா இருக்கலாம். So it can be any place. No, when you have to define a workplace, it can be either a place where she works, or it could be any place where she travels for the sake of work, for meeting a client, customer, or in case where her colleagues are involved or the employer pays for it. So இதுக்காக அலுவலகம் பே பண்ணது, அவங்களோட எம்ப்ளாயிஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோட கொலீக் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னாலே அது ஒர்க் பிளேஸ் டெபினேஷனுக்குள்ள வந்துருக்கு. இப்போ பேண்டமிக் அப்புறம் பெரும்பாலான பேர் நம்ம வீட்ல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோ. சோ ஹோம் இஸ் ஆல்சோ அ ஒர்க் பிளேஸ். இப்ப நம்ம வீடுகளும் ஒரு பணியிடமா மாறிடுச்சு. சோ வீட்டுல இருக்கும் போதும் சில விஷயங்கள், வீட்டுல இருந்து அலுவலக சம்பந்தமான வேலை செய்யும் போதும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகே, சோ இந்த கம்ப்ளைண்ட யார் டீல் பண்ணுவா? இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு பணியிடத்துல, ஒரு ஒர்க் பிளேஸ்ல இதை நம்ம யாருக்கு தெரிவிக்கணும், இதை யாரு டீல் பண்ணுவான்னா, இந்த சட்டத்துல முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாஷ் ஆக்ட் படி எந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட், விமெனுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்டும் இதுக்காகவே தனியா ஒரு கமிட்டி நிர்ணயிக்கணும். ஐசிசி கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இந்த கமிட்டியை இந்த சட்டத்தினோட முக்கியமான விஷயங்களை ட்ரெயின் பண்ணணும். அண்ட் இந்த கமிட்டி தான் கம்ப்ளைண்ட ரிசீவ் பண்ணும், அந்த கம்ப்ளைண்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும், அதாவது விசாரணை பண்ணும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெட்ரெசல் பண்றதும் இந்த கமிட்டி தான். அண்ட் ஃபைனலா ரிப்போர்ட், ரெக்கமெண்டேஷன், இந்த கேஸ்ல இருக்கிற ஜென்யூனிட்டி, இரு தரப்பினர்கிட்டையும் நம்ம விசாரணை பண்றது, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் மிகப்பெரிய பொறுப்பு. அண்ட் இந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஹெச்ஆர் கிட்டயோ, சீனியர் மேனேஜர் கிட்டயோ, இவங்க கிட்ட நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, சாரி. இப்போ இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். எதுக்காக நம்ம சில விஷயங்களை இந்த செஷன்ல தெரிஞ்சுக்கணும்? Why should we know about this act? எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட ஆக்டோட? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சட்டம். நம்ம எல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இந்த நாட்டோட சட்டத்தை, லா ஆஃப் லேண்ட தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் எத்தனையோ சட்டம் இருக்கே, எவ்வளவோ விஷயம் சட்டத்துல இருக்கே, ஏன் பர்டிகுலரா இந்த பாஷ் ஆக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, முதல் விஷயம் இந்த சட்டமே அதை சொல்லுது, இதை தெரிஞ்சுக்கணும். சட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே இந்த ஆக்ட் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க தெரியப்படுத்தணும். ஒரு வேலை பாக்குறவங்களும் இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சட்டமே சொல்லுது. அதனால இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான். ரெண்டாவது விஷயம், இந்த சட்டம் தெரியாம இருக்கிறதுனால இக்னோரன்ஸ் என்ன இதுல போய் முடியலாம் அப்படின்னா, சில விஷயம் சார் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நிறைய நேரங்கள்ல இது
செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா, இதுக்கு போய் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்டா, இதுக்காக என்னோட வேலையை விட்டு தூக்குவாங்களா அப்படின்ற மாதிரி சில நேரங்கள்ல ஒரு பெரிய அபாயம் மணி அடிக்கும், ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு ஆபத்துன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு. சோ இந்த விஷயம் நான் தெரிஞ்சு பண்ணல, உணர்ந்து பண்ணல, இது எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னே தெரியாது அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் அது ஆல்ரெடி சட்டத்துல இருக்கு. அதுக்கான ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி உங்க கம்பெனில இருக்கு. சோ அதுக்கான கமிட்டி இருக்கு. நீங்க இக்னோரன்ஸ் இருந்துச்சுனாலும், உங்களுக்கு அது தெரியலனாலும், அதோட பாதிப்புல இருந்து நீங்க வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு, அவேர்னஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா, பிறரை இந்த இந்த சட்டத்தின் மூலமா முக்கியமா இன்னொரு பெண்ணை நம்ம பாதுகாக்கலாம். அது உங்களோட தோழியா இருக்கலாம், உங்க கொலீகா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க மகளா இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பெண்ணா வேணாலும் இருக்கலாம். சோ அவங்களுக்கு இதை நீங்க சொல்றது மூலமா, இப்படி உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமா, இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து பொறுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல, இதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு, இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு, இதை எப்படி போய் அடையிறதுன்னு சொல்லிட்டு நீங்க சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உதவலாம், ஒரு பைஸ்டாண்டரா. ஓகே. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் நம்ம லைஃப்ல இருக்கும். பட் இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு பணிக்கு வந்து அந்த வேலையில நம்ம வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு வளர்ச்சி, இதுக்காக நம்ம நிறைய நம்மளோட உழைப்பு கொடுத்திருக்கோம், நம்ம திறமைய கொடுத்திருக்கோம். சோ நிறைய பேர் வந்து நம்மள வந்து மதிக்கிற ஒரு நபரா நம்ம இத்தனை வருஷம் அதுக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கோம். சோ இதோட பலனை நம்ம சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு மேல தாண்டி நம்ம போவோம். அதுக்கு இந்த சட்டத்துல வர சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்ப வந்து நிறைய விஷயம் வந்து ஒரு ரிவெஞ்ச் அடிப்படையில கூட நிறைய வந்து கேசஸ் வந்து வருது. சோ இது வந்து ரிட்டாலியேஷன் சொல்லுவாங்க. பட் ஆனா இது வந்து ஆக்ட்ல பெரும்பாலான நேரம் வந்து ஒரு பெண் பயப்படுற விஷயம். அது என்னன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம மேல வந்து பவர்ல இருக்கிற ஒரு நபர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளோட அதனால வர பாதிப்பு என்ன அப்படின்னு ஒரு பெண் உணர்ற மாதிரி. அதே மாதிரி இந்த சட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம போனோம்னா, இதனால ஐயோ இது நம்ம எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு, இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி என்ன பின்னாடி வந்து இப்படி எனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்படி எனக்கு கவுத்திருக்காங்களே, பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்களேன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். சோ இப்போ நம்ம முக்கியமான விஷயங்களுக்குள்ள போறோம். சட்டத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுது? சோ இந்த பாஷ் ஆக்ட் எதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுது? Physical contact and advances or a demand or a request for sexual harassment, sexual favor, making sexually colored remarks, showing pornography or any other unwelcome form of physical, verbal or non-verbal. So sexual harassment na பொதுவா வந்து ஒருத்தரை தொட டைப் பண்ணாலே, டச் இன்வால்வ்னாலே அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கான ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸா வரும். அதே மாதிரி அட்வான்சஸ், கிட்ட நெருங்கி போய் பேசுறது, அவங்க கிட்ட சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோ ஃபோர்ஸ் பண்றது, உனக்காக நான் இதை செய்யறேன், எனக்காக நீ அதை செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் அவங்க கிட்ட ஒரு செக்ஷுவல் ஃபேவருக்காக வைக்கிறது. அதே மாதிரி அவங்கள வந்து வர்ணிக்கும் போதே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி செக்ஷுவல் இன்டென்ஷனோட அந்த இன்டென்ட்டை காட்டுற விதமா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு காட்டுற விதமா நம்ம வந்து நம்ம பேசுற சில விஷயங்கள். அதே மாதிரி போனோகிராஃபி நமக்கு தெரியும், அந்த மாதிரி தகாத சில படங்கள் எல்லாம் அவங்களுக்கு காட்டுறது. சோ அதே மாதிரி அது பிசிக்கலாவும் இருக்கலாம், வேர்பல், அதாவது வாய்மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வேர்பல்னா பேசுறது மட்டும் இல்ல, நம்மளோட டெக்ஸ்ட் மெசேஜஸ், நம்ம அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜஸ், இமோஜி, இது எல்லாமே வந்து வேர்பல் ஃபார்ம். ஏன்னா நம்ம எப்போ ஒரு லாங்குவேஜ ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனா யூஸ் பண்றோமோ, அப்போ that becomes a verbal form of communication. So when you have to use language as a form of communication, then that's a kind of verbal communication. So any text or any it could be a oral communication. So அதெல்லாம் வந்து verbal form of sexual harassment ஆகுது. நான் வெர்பல் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒருத்தவங்களுக்கு ஒரு சங்கோஜம் வருது, ஒரு தயக்கம் வருது, நம்மளோட பிஹேவியர் மூலமா நம்ம அதை ஒருத்தங்களை உத்து பாக்குறோம், அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு பேச ட்ரை பண்றோம்,
அவங்களுக்கே தோணுது நம்மள யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மள யாரோ கண்காணிச்சுட்டே இருக்காங்க, நம்மள யாரோ நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு ஒரு பயம் வருது, ஒரு தடுமாற்றம் வருது. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அதுவும் ஒரு வகையான நீங்க தொடல, நீங்க நேரா போய் பேசல, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஃபியரை இன்கல்கேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தா அதுவும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் ஆல்சோ அ நான் வெர்பல் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, சோ வந்து ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சில நேரங்கள்ல இந்த ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவே வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்கலாம். அந்த ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் எப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆயிடுது அப்படின்னா, இது வந்து இட் கேன் பி இம்ப்ளாய்ட் ஆன் எக்ஸ்பிளிசிட் ப்ராமிசஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். இங்க ஹர்னு சொல்லும் போதுன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு பெண்ணுக்கு எதிராக பண்ணக்கூடிய பிஹேவியரோ ஒரு ஆக்டிவிட்டியோ தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ இம்ப்ளாய்டு ஒரு எக்ஸ்பிளிசிட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, ஒருத்தங்களுக்கு மட்டும் சலுகை அதிகமா கொடுக்கறது, உனக்கு மட்டும் ரேட்டிங் பெட்டரா போறது, உன்னோட அப்ரைசல்ல நல்லா பண்றது, உனக்கு மட்டும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கோப் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கோப் ஃபார் கெரியர் க்ரோத் அதை அதிகமாக்கி கொடுக்கறது ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராமிஸ் ஆஃப்னா என்ன, இந்த வார்த்தை நம்ம யோசிக்கணும். எனக்கு நீ பிடிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா உனக்காக நான் சில விஷயங்களை உன்னோட வளர்ச்சிக்காக உன்னோட சந்தோஷத்துக்காக நான் வந்து பண்ணுவேன், அதுக்கான அதிகாரம் என்கிட்ட இருக்கு, அதுக்கான பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்றத காட்டுற ஒரு விஷயமா இது வந்து பார்க்கப்படும். implied or explicit threat for detrimental or treatment or differential treatment in her employment. So ஒருத்தருக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிய நான் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கறது இல்ல. எதுக்காக இந்த இந்த ஒரு பொண்ணை மட்டும் நான் கார்னர் பண்றேன், எதுக்காக இந்த பொண்ணுக்கு நான் பண்ண மாட்டேன்னா அதுக்கு என்ன கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு தான் சொல்லுது. என்னன்னா அந்த பெண் வந்து என்ன அவாய்ட் பண்றா, அந்த பெண் நான் கேட்கிற விஷயங்கள செக்ஷுவல் ஃபேவருக்கு ஒத்து வர மாட்டா, இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக அந்த பெண்ணை கார்னர் பண்ண நினைக்கிறது. இம்ப்ளாய்ட் ஒரு எக்ஸ்பிளிசிட் த்ரெட் அபவுட் ஹர் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட். சோ வந்து இந்த வேலை உனக்கு வேணுமா வேண்டாமா, உனக்கு ப்ரமோஷன் வேணுமா வேணாமா, நீ கேட்ட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா வேணாமா, சோ இந்த மாதிரியான சில விஷயங்களை உனக்கு வேணுமான ஆசை காட்டி அப்படின்னா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கணும், இந்த மாதிரியான இன்டைரக்ட் மோட் ஆஃப் ஆஸ்கிங் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் that becomes a kind of quid pro quo type of sexual harassment. இது இன் டீடைலா நம்ம அவேர்னஸ் செஷன்ல எம்ப்ளாயிஸ்க்கு சொல்றதுதான். ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன, டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது. ரெண்டு டைப்ஸ்ல there are two types of sexual harassment. One is quid pro quo and another is creating a hostile environment for the complainant or the victim or the aggrieved women. So what becomes quid pro quo na? In asking in exchange of sexual favors of doing something which is not ethical. சோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் உனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சோ உனக்கு நான் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறேம்மா, உனக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், உனக்கு இந்த தடவை கண்டிப்பா அப்ரைசல் ரேட்டிங் பெட்டரா வரும். சோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு, என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அண்ட் உன் வேலையை நான் நினைச்சா நான் கெடுக்க முடியும். எய்தர் இட் குட் பி த்ரெட் or it could be like creating a want or desire. சோ ஒருத்தவங்க ஆசைய தூண்டுற விதமா இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் மனசுல பயத்தை ஏற்படுத்தி உனக்கு இந்த வேலை வேண்டாமா, உனக்கு கன்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியா, உன்னோட பினான்சியல் நீட்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சியா, உன் ஃபேமிலிக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு யோசிச்சியான்னு ஒரு த்ரெட்டை கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் என்விரான்மெண்டே ஒரு அன்சேஃபா ஆக்கி அது மூலயமா வந்து நீங்க செக்ஷுவல் ஃபேவரை டிமாண்ட் பண்றது. சோ இதுக்கும் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்னோட இந்த மாதிரி நான் வந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே ஒரு ப்ராப்ளம் வந்துரும், என்னோட வேலைக்கே ஒரு பிரச்சனை வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அது மூலியமா கார்னர் பண்றதும் ஒரு வகையான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இங்க பர்ஃபார்மன்ஸ நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய கம்பெனிஸ்ல இது வந்து ரொம்ப சகஜம். ஸோ வாட் தே ஹாவ் அ காமன் ப்ரொஃபஷனல் வாட்ஸ்அப் குரூப் wherein which the teams are connected together, where they have all their employees in the group. So what they normally do is they tend to share sales feedback, work related things on the common group. There had been one case wherein which a girl was constantly being threatened that your performance is low on the WhatsApp group. ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்கல்ல, மேல் ஃபீமேல் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் அவங்களுக்கு. ஸோ அதுல வந்து இந்த ஒரு பொண்ணை மட்டும் அவங்க மேனேஜர் வந்து வாட் ஹேப்பன், யூ ஹாவ் நாட் இது
வேலை முடிச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் குரூப்ல ஓகே அவளோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்ற மாதிரியான ஒரு பதிவை திரும்ப திரும்ப அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த பொண்ணும் அதுல கொஞ்சம் ரிப்ளை அனுப்புது, அதுக்கப்புறம் ரிப்ளை அனுப்பல. சோ கொஞ்ச நாள் கழிச்சு வருது இந்த பெண் வந்து பாஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் திட்டிருக்காங்க உங்களை, இது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் தானே, இது எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கும்னா அவரு வந்து என்கிட்ட என்னமோ ரொம்ப பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஃபியூச்சர் பிளான் என்ன, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, நான் சப்போர்ட் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் இது பண்றாரு. நான் வந்து சார் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்கன்ட்டு நான் ஒரு தடவை I said no, see, don't get into my personal stuffs and I don't feel okay to share things with you. சோ அந்த இன்ஃபர்மேஷனை அந்த பொண்ணு கிளியரா போட்டதுக்கு அப்புறம் ஒர்க் ரிலேட்டடான ப்ரெஷரை எல்லாரும் முன்னாடியும் அந்த மேனேஜர் பண்ற. சோ இது என்ன, இட்ஸ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், நாட் ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். சோ இதுவும் ஒரு மாதிரியான நிறைய இடத்துல இது நடக்குது. And humiliating treatment like to affect our health and safety. சோ அவங்களோட ஹெல்த் மட்டும் இங்க சொல்லல, இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, என்னன்னா சேஃப்டி. சோ என்ன சேஃப்டினா என்ன, ஏன் இந்த இடத்துல சேஃப்டி அப்படின்னு சொல்றோம்னா வந்து சில நேரத்துல பிசிக்கலா அவங்க கிட்ட வந்து அவங்களை ஹியூமிலியேட் பண்ண ட்ரை பண்றது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்து அதுல இருந்து அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், தாட், கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் இது பண்ணி anything can happen when you don't have that consciousness, when you're not aware of the present moment. நான் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, இது மேல திடிப்பீங்க, விழுவீங்க. So all this is because of one problem, which is because of the person who keeps on torturing you. சோ அதுல இருந்துதான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு லீடா வருது. சோ which is again a threat for a woman's safety and her health. சோ இது எல்லாமே வந்து எப்படி வந்து சில நேரங்கள்ல ஒர்க் சம்பந்தமா ஒரு பெண் வந்து கார்னர் பண்ணப்படுறா, பட் அதுக்கு பின்னாடி ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷனோட தான் அவளுக்கான த்ரெட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் பண்றாங்கன்னு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வருது. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கிட்டோம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, அண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டே செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா எப்போ மாறுது, அண்ட் எதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த செஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இது என்னன்னா, ஒரு ஆணுக்கு நம்ம சொல்றோம் இந்த செஷன் மூலமா, நம்ம ஒரு மேல் எம்ப்ளாய்க்கு we want to communicate certain messages which has to clearly reach male, but here these are not messages. I would want to keep it very simple. These are just good work behavior practices. So what is this work behavior practices? எல்லாருமே ஒரு அலுவலகத்துல இருக்கும் போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான நீட் வந்து பினான்சியல் நீட். பட் அதை தாண்டி எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன். So I believe that everybody agree with me. What is something which where you feel yourself valuable to the organization? Where is that value addition from the organization? When the organization and the people in the organization treat you with respect, and when you get that recognition for doing any value addition to the organization. அந்த ஆர்கனைசேஷனோட வளர்ச்சிக்காகவும் அந்த நிறைய விஷயங்களை அந்த எம்ப்ளாயிஸ்க்காகவும் நம்ம பண்ணும் போது அது அந்த ஆர்கனைசேஷன் நம்மள மாதிரி எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுது, அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க நம்மள எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயம், these two are the most important motivating factor for anybody for being in an organization. Leaving apart the financial part of it, okay, அதுவும் ஒரு financial need is a very very important need. பட் அதை தாண்டி வர மோட்டிவேஷன் எதனால வருதுன்னா, எனக்கு மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், அண்ட் அங்கீகாரம் இருக்கணும், ரெக்கக்னிஷன். சோ இந்த விஷயங்கள்ல அடிப்படையா வச்சுதான் சில நேரம் நம்ம பிஹேவியரும் ஒர்க் பிளேஸ்ல மாறுது. சோ அப்படி மாறும் போது சில நேரங்கள்ல அது நம்மளே நம்மளுக்கு தெரியாம வச்சுக்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க். அண்ட் சம்டைம்ஸ் அது ஒரு ஆப்னு கூட சொல்லலாம். நம்ம என்னடா நமக்கே தெரியாம நமக்கே நம்ம சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். சில விஷயங்களை நம்ம கான்சியஸா கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல வந்து நம்ம வந்து 12 things for a safe proof career. சோ இதுல நம்ம சொல்ல பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எப்படி நம்ம ஒர்க் பிளேஸ்ல பிஹேவ் பண்றோம் ஒரு மேல் எம்ப்ளாயியா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்குள்ள போகும்.
admit and apologize immediately when you feel or see that she feels unwelcome. So what do you mean by admit and apologize? We'll first have to understand sexual harassment is a unwelcome response by a victim or a complainant or an aggrieved woman according to law. So இது வந்து ஒரு unwelcome response sexual harassment அப்படின்றது. So first of all, நம்ம ஒரு விஷயம் ஒருத்தங்க கிட்ட பேசுறோம் இல்ல பாக்குறோம். சோ நம்ம பார்த்தோம் 3 வகையான ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. பிசிக்கலா இருக்கலாம், வேர்பலா இருக்கலாம், நான் வேர்பலா இருக்கலாம். சோ நம்ம ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், அது நான் வேர்பல். பட் அவங்களுக்கு வந்து நம்ம பாக்குற விதம் ஒரு சங்கோஜத்தை கொடுக்குது. The woman is not okay with it, she is not comfortable with it and she gives an unwelcome response. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். டைரக்டா அந்த எதுக்கு நீங்க என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அசர்ட்டிவா கேட்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல எதுக்கு இவங்க நம்மளையே பாக்குறாங்கன்னு ஒரு மாதிரி ஒரு பயம் பீதியோட ரிட்டாரியேட் பண்ணலாம். சோ என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் எப்போ ஒரு ஆணுக்கு தெரியுதோ அது அவங்களுக்கு பிடிக்கல. அது பயத்தின் மூலமா எதிர்காட்டலாம், கோபத்தின் மூலமா எதிர்காட்டலாம், இல்ல ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பட் when you know that's an unwelcome response from her, first of all அதை ஸ்டாப் பண்ணணும். that is the very first important thing. எப்போ வந்து அவங்க அந்த சைன்ஸ் ஆஃப் அன்வெல்கம் அன்கம்ஃபர்டபிள் சைன்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு வேர்பல் கான்வர்சேஷன்ல ஒரு விமன் கொலீக்கோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்க கேக்குறீங்க, அவங்க உடனே வந்து இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. நீங்க எனக்கு கேட்டதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரூடா தெரியுதுன்றாங்க. எனக்கு நீங்க கேட்ட விதம் எனக்கு பிடிக்கல, நீங்க அதை சொன்ன விதம் அது இது பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சு. So somewhere you get to know that the person, the other women colleague is not comfortable with it. இமீடியட்டா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டாப் பண்றது மட்டும் இல்ல, அந்த இடத்துலயே அந்த அன்வெல்கம் சைனை நீங்க வந்து you will have to neutralize it. For which what you will have to do, immediately admit, நான் அந்த மீனிங்ல பேசல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, பிளீஸ் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற அப்பாலஜைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லால ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லால சொல்லப்படுற இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டென்ட் வர்சஸ் இம்பாக்ட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்டென்ட் தப்பான இன்டென்ட்டாவும் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ யூ வுட் ஹவ் நாட் ஸ்போக்கன் ஆர் டன் அன் ஆக்ஷன் வித் அ ராங் இன்டென்ட். ஜஸ்ட் உங்க ஒரு ஷோ ஆஃப்காக, ஒரு விசிபிலிட்டிக்காக, மத்தவங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்றதுக்காக ஒரு ஹியூமர் வேல நீங்க ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்கலாம் வித்தவுட் எனி ராங் இன்டென்ஷன். பட் இஃப் அ விமன் ஹேஸ் சஃபர்ட் அன் இம்பாக்ட் அவுட் ஆஃப் இட், இம்பாக்ட்னா என்ன மாதிரி இருக்கலாம், அவங்க அவமானமா ஃபீல் பண்றது, கஷ்டமா ஃபீல் பண்றது, அவங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றது, அவங்கள கார்னர் பண்ற மாதிரி ஃபீல் பண்றது, அவங்கள ரொம்ப இன்ஃபீரியரா நீங்க பேசுற மாதிரி ஃபீல் பண்றது, இட் குட் பி ஆன் எனி வே. சோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட ஒரு விமன் சஃபர் பண்ணாங்கன்னா அப்போ லா என்ன சொல்லுது, ஈவன் இஃப் இட் இஸ் நாட் டன் வித் ராங் இன்டென்ட், when a victim or a complainant has suffered an impact, it has to be treated as sexual harassment. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமா, நான் அதை தெரிஞ்சு பண்ணல, எனக்கு நான் தெரிஞ்சு சொல்லல, உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல, நம்மளுக்கு அந்த நோக்கம் இல்லை. சோ சிம்பிளா சொல்லணும்னா இன்டென்ட் வர்சஸ் இம்பாக்ட் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நோக்கம் தாக்கம். உன்னோக்கு ஒரு தவறான நோக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா தவறான நோக்கத்தோட நீ சொல்லணும்னாலும் அது ஒருத்தர் ஒரு பெண்ணோட மனசுலயோ இல்ல பெண்ணோட இட் குட் பி பிசிக்கல் ஆர் இட் குட் பி மென்டல் ஆர் இட் குட் பி சோசியல் சைக்கலாஜிக்கல் எனி ஃபார்ம் ஆஃப் இம்பாக்ட். சோ அது வந்து ஒரு பெண்ணோட மனசுலயோ இல்ல ஏதோ ஒரு வகையில அது பெண்ணை வந்து இம்பாக்ட் பண்ணிருக்குன்னா, அது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா அப்போ அது பாலியல் தொல்லைகள், தொந்தரவு, வன்கொடுமை, இதை எப்படி வேணாலும் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா அந்த இம்பாக்ட நம்ம அந்த கம்ப்ளைனன்ட் சஃபர் பண்ண விடக்கூடாது. சோ அதுதான் முதல் விஷயம். சோ அவங்க அந்த இம்பாக்ட்லயே இருக்க 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 என்ன ஆகும், நீங்க அதை தெரிஞ்சு சொல்லிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ராங் இன்டென்ஷன் இல்ல, நீங்க அதை மறந்து போயிருப்பீங்க.
அண்ட் நீங்க அதை அட்மிட் பண்ணிருக்க மாட்டீங்க, அப்பாலஜைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த இடத்துல அவங்கள நார்மல் ஸ்டேட்டுக்கு, ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. பட் அத அந்த பெண் கேரி பண்ண உங்களை பத்தியான பர்சனாலிட்டி, நீ எப்படிப்பட்டவரு அப்படின்றத அவங்க ஒரு வகையில உங்களை பத்தி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அவங்களுக்கு தப்பாதான் முடியும். இந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து. So first thing is that when you know someone is feeling unwelcome, not comfortable with it, they hesitate, no, they have that fear or no retaliate, could be on any way, no, when they react in a reverse way. So what you will definitely have to do is, see, I don't really want to hurt you, நான் அதை தெரியாம சொல்றேன், நான் எப்படி சொன்னேன் தெரியல, ப்ளீஸ் are you okay, அந்த கேட்டு என்ஷூர் பண்ணிக்கிட்டு, see that no, you admit and apologize then and there, and you come out of the problem. So you don't make her stay with the problem, suffering with an impact out of it. Later you will have to feel the consequences of it. இதுவே ஒரு ரிவெஞ்சா நிறைய கேசஸ்ல வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி தப்பா தான் சொல்றான், அந்த இம்ப்ரெஷன் செட் ஆயிடும். we do it for another reason, in a very ஒரு புல்லிங்கா இருக்கலாம், இல்லைன்னா just to seek attraction, or sometimes the worst case we would like that other person, ஆனாலும் அவங்கள சும்மா நோண்டிக்கிட்டே இருப்போம். ஆனா அதோட காஸ் வந்து it becomes the vice versa of it. Now second important thing is stop advising and probing into others' personal issues. நிறைய பேர் வந்து, என்னம்மா என்னாச்சு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, நீங்களே வந்து நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய மேனேஜர்ஸ், பாசஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அதாவது என்னன்னா, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, ஐ ஹாவ் கன்சர்ன் ஆன் யூ, ஐ கேர் அபவுட் யூ, இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணறதுக்கு ட்ரை பண்றதுக்காக we get in detail into the other person's comfort zone, and sometimes we don't know what is their boundary, whether they're comfortable, whether we can cross it. There are so many questions aligned to it. And நிறைய விஷயம் பர்சனலா கேட்கறது, என்னம்மா அப்புறம் என்ன மாப்பிள்ள பார்த்தாங்களா இல்லையா, என்னம்மா உனக்கு போய் ஒரு பையன் கிடைக்க மாட்டேங்குதா, ஏன் எத்தனை பையங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, கேஷுவலா சொல்லுவோம். பட் ஆனா இதுல நிறைய விஷயங்க எந்த மாதிரி போலான்னா வந்து, ஒன் செகண்ட், அருண் சார் கருணாகரன் is asking for a remote control of screen. Okay, as of now I'm declining it. Okay, so this can create distress or make her feel unwelcome. சோ இந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம், எந்த இடம் வரைக்கும் நம்ம போய் அடுத்தவங்க பிரச்சனைய நோண்டி கேட்கலாம். சோ என்னமாச்சு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு, அப்புறம் உங்க அக்கா கல்யாணம் ஆச்சா இல்லையா, ஏதோ சொன்னியே, உன்னோட செப்பரேஷன் இஷ்யூ என்னாச்சு, உன் ஹஸ்பண்டோட ஏதோ ப்ராப்ளமா, இந்த மாதிரியான நிறைய அவங்களோட, நான் சொல்ற எல்லா கான்டெக்ஸ்டுமே நீங்க ஒரு பெண் கூட நீங்க கான்வர்சேஷன் தான். இந்த கான்வர்சேஷனை ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட பண்ணாலும் சரி, ஒரு பெண் ஒரு பெண் கிட்ட பண்ணாலும் சரி. Let me make this thing very clear. So, who can be a complainant? A complainant can only be a woman. But who is the respondent? Respondent is someone who's been blamed of an accusation of sexual harassment or any form of allegation. So, இங்க POSH ஆக்ட்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் நம்ம பாக்குறோம். சோ ரெஸ்பாண்டன்ட் அப்படின்றவங்க யாருன்னா, யார் மேல புகார் சொல்லப்படுதோ அவங்கதான். சோ ரெஸ்பாண்டன்ட் ஹியர் கேன் பி a male, female or any gender or even a team of people. So அந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். சோ இதை ஒரு ஆண் மட்டும் செய்யக்கூடாதுன்றல, ஒரு பெண்ணு கிட்ட ஒரு பெண்ணும் செய்யக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். Avoid favorism or discrimination at work. இந்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் a workplace harassment. பட் நீங்க ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், ஒருத்தருக்கு மட்டும் நீங்க ஃபேவரிசம் பண்றீங்க, எஸ்பெஷலி இன் ஆல் கான்டெக்ஸ்ட் we are talking in relating to a women colleague only. சோ வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு மட்டும் நீங்க நல்லா பேசுறீங்க, அவங்க எதுக்கு எடுத்தாலும் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, லீவ் அப்ரூவ் பண்றீங்க, அவங்களுக்கு வந்து பெட்டரா ரேட் பண்றீங்க, அவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க. சோ இந்த மாதிரி ஃபேவரிசம் எதுக்காக ஒருத்தங்களுக்கு மட்டும் பண்றீங்க, அந்த டிஸ்கிரிமினேஷன் எதனால வருது? இட் இஸ் only because of they are capable of doing it,
தே கம்பீட்டன்ட் ஆஃப் டூயிங் இட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா, இல்ல இஸ் தேர் எனி அதர் திங் அசோசியேட்டட் வித் இட் வேர் யூ ஹாவ் அன் toxic or a kind of consensual, or it could be other way of attracting the other women towards you. So what is the intent behind it? அது ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் இந்த இன்டென்ட் ராங் இன்டென்ஷனோட நம்ம ஒரு பெண் விமன் கொலீக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபேவரிசம் பண்ணும் போதோ டிஸ்கிரிமினேட் பண்ணும் போதோ தட் பிகம்ஸ் அகெயின் குவிட் ப்ரோகோ, ஆஸ்கிங் செக்ஷுவல் ஃபேவர்ஸ் இன் ரிட்டர்ன், இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் இன்டென்ட்டோட ஒருத்தர் ஃபேவரிசம் பண்றது. ஸோ இன்னைக்கு நான் உனக்கு இது பண்றேன், நாளைக்கு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வில் ஸ்டார்ட் பிகமிங் டூ க்ளோசர் வித் ஈச் அதர்ன்ற கான்டெக்ஸ்ட மைண்ட்ல வச்சுட்டு பண்ற ஒரு விஷயம். ஸோ தட் அகெயின் பிகம்ஸ் அ டைப் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஜென்டில்மேனா எல்லாரையுமே ஒரே மாதிரி சமமா நம்ம ஒரு ஒர்க் பிளேஸ்ல பாக்குறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி don't give any preferential treatment for women at any cost. இதை நானே சொல்றேன். ஏன்னா I have also worked with my early career, I've worked with many companies. அப்போ வந்து விமன் பாஸா வந்தாலே ஒரே அலறலா இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஆண்களுக்கு இருக்கிற பெரிய மனசு வந்து எப்பயுமே யாருக்கு இருக்காது, பெண்களுக்கு கிடையாது. அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். So men has their heart and they are not that very strict when compared to female bosses. Female bosses are too demanding with another women in a co-working space. பட் அதே வந்து ஒரு மேல் பாஸ்னா, சார் லீவ் வேணும் சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார், இந்த ப்ராப்ளம் சார், அந்த ப்ராப்ளம் சார்னா லீவ் வந்து மேல் பாஸ் கொடுத்துருவாரு. ஆனா அதை ஃபீமேல் பாஸ் கொடுக்க மாட்டான். பட் எப்போ நீங்க ஒரு மேனேஜராவோ இல்ல யூ ஆர் அ பர்சன் இன் அத்தாரிட்டி, give excuses, you can excuse them for very genuine and valid reasons. ரொம்ப ரொம்ப லீனியன்டா இருக்கிறது, ரொம்ப நீங்க ஒரு பாஸா இருந்துட்டு ஹம்பிளா இருந்துட்டு ஐயோ எதுக்குமா வம்பு, அந்த மாதிரி லீவ் கேட்டா நான் கொடுத்துறேன், அப்புறம் இது வேற ஒரு இதுவா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது கிடையாது. ஓகே, so that is also something which is very important. Okay, talking your personal matters to a female colleague, what is this? இது சில ஆண்களுக்கு வந்து இது வந்து நான் ஒரு வந்து it has been an habit of talking about how good person they are. அது எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, எஸ்பெஷலி ஐ ஹவ் ஹர்ட் இன் மை ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன், நிறைய இடத்துல நான் நேராவே பார்த்திருக்கேன். என்னன்னா வந்து, அதாவது சாட்டர்டே சண்டே ஆனாலே நான் என் ஒய்ஃபு கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறது. அன்னைக்கு சண்டே சொல்லிடுவேன், நீ சமைக்கவே வேண்டாம், நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஐ எம் அ குட் ஹஸ்பண்ட், மை வைஃப் இஸ் சோ லக்கி அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்க எங்க ஷேர் பண்றீங்கன்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல, அதுவும் மத்த விமன் கொலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்றீங்க. வை டு யூ நீட் தட் அப்ரூவல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க மனைவிக்காக பண்றீங்க, உங்க குடும்பத்துக்காக பண்றீங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதை நீங்க வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல நீங்க மேல் கொலீக் கிட்ட ஷேர் பண்றது ஓகே, பட் விமன் கொலீக்ஸ் கிட்ட ஏன் நிறைய விஷயம் வந்து பர்சனல் மேட்டர்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்க? எங்கம்மா கொண்டாட்டி சோறே போடுறது, என்ன பண்றது, எங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டாலே பயமா இருக்கு, எது இருந்தாலும் இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும், காசு கேட்கணும். ஏதாவது ஒரு விஷயம் கிண்டலாவோ கேலியாவோ, ஒண்ணு மனைவிய பத்தி பேசுறது, இல்ல வீட்டுல இருக்கிறவங்க பத்தி பேசுறது, அப்படி இல்லைன்னா உங்களோட கஷ்டத்தை அப்படியே பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு, நீ எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா எனக்கு இந்த மாதிரி, அதை எதுக்கும் நீங்க வந்து ஃபீமேல் கலீக்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகிர்ந்துக்கணும். தே ஆர் ஜஸ்ட் யூர் கலீக்ஸ். சோ நீங்க வந்து உங்க மத்தவங்க பவுண்டரிக்குள்ள போறதும் ஒரு பிரச்சனை தான். And you making your horizon wider and you are extending your boundaries for others to get inside. That is definitely not going to happen. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலான நேரம் நான் பார்த்திருக்கேன், பிகாஸ் இந்த மாதிரியான பாஸோ இல்ல வேற ஒரு மேல் கொலிக்கோ வந்து என்னோட முன்னாடி நிறைய விமன் எம்ப்ளாயிஸ், எங்க விமன் கொலீக்ஸ் இருக்கும் போது அந்த மாதிரி ஷேர் பண்ற மேல் பத்திலாம் பின்னாடி நாங்க விமன் எம்ப்ளாயிஸ் என்ன மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வருமா? இல்ல அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஜென்டில்மேனா நினைப்போமா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம பணியிடங்கள்ல ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து ரெஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து ரெகக்னேஷன். ஒண்ணு வந்து மரியாதை, இன்னொன்னு வந்து அங்கீகாரம். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை காட்டக்கூடிய சில விஷயங்கள். பட் நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம ரொம்ப ஓப்பனா இருக்கோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரொம்ப ஜோவியலா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒர்க் பிளேஸ்ல ப்ரூவ் பண்ணணும்னு தேவையே. அதுவும்
women colleagues, no, they are just your colleagues, they cannot be your friends. And why do you have to share all your personal things? இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கு, you share it with other male colleagues. இன்னும் ஏன் ஆண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது இல்லையா, இல்ல எமோஷனலா அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்கறது இல்லையா? there is no need, no. So this is a very important thing that you should think of avoiding. Okay, அடுத்த விஷயம், what is another important thing is avoid giving personal gifts and spending your money with your female colleagues. That can be a very, very strong evidence. No, I'm talking in the context where you don't have any wrong intention. நான் தப்பான எண்ணத்தோட அவங்களுக்கு அதை கொடுக்கல, தப்பான எண்ணத்தோட பழகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு பாஷ் கேஸ் உங்க மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஃபைல் ஆகி, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளா வரலாம். See, earlier, again, I'm giving an example from my own experiences. I was into content development training with one of a very big company. Okay, that was a kind of insurance industry, wherein we had a boss who was always boasting about each and everything. And he is one person who will spend his money for taking everybody for lunch. So எப்ப போனாலும் வந்து இன்னைக்கு பாஸ் லஞ்ச் கொடுக்குறாரு, இன்னைக்கு பாஸ் லஞ்ச் கொடுக்குறாரு. Why do you have to spend that money? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயோ சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லவே இல்லை, அவர் எப்ப பார்த்தாலும் அவர் பாக்கெட்ல இருந்து காசு செலவு பண்ணி நம்மளுக்கு இது பண்றாரு அப்படின்றதுனால உங்களுக்கு மேல ஏதாவது பெரிய மரியாதை வந்துருதா? இல்ல. Are people going to respect you for spending your money? Definitely are women colleagues going to respect you for spending your money? No, sometimes they might also take it only as an advantage. So இங்க எந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நிறைய டைம் வந்து you start giving personal gift to motivate your employees. No, you give it irrespectively for any gender. So இன்னைக்கு உன் பர்த்டே வாடா, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்க, எனக்கு ஒரு பர்த்டே வாமா, இந்தம்மா உனக்கு ஒரு கிஃப்ட், God bless you மா சொல்லி கைய வச்சு அந்த கேர்ள் வந்து bless the please I need your blessings அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிட்டு you have this gift. Now in any way உங்களை யாராவது வந்து பெருசா போடணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த gifts can become a proof of evidence where you can say இதெல்லாம் எனக்கு கொடுத்து it can also be a wrong allegation. But again, in the சட்டத்துல there is very strict punishment, and it can also be filed along with a police complaint when a woman gives a wrong complaint with wrong intention. But எதுக்கு நம்ம இதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? So question comes here, what is the need for you to spend your hard-earned money for your colleagues? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஓகே இன்னைக்கு என் பர்த்டே எல்லாருக்கும் பாட்டு டின்னர் கொடுக்குறேன்னா ஓகே. Other which way is buying personal gifts, that will serve as a proof of a quid pro quo scenario where இவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. The IPC session 376, I think I'm right about the session. There's one important aspect. இது வந்து பாஷ்ல மட்டும் வரல, அது எதுல வருதுன்னா கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வருது. என்ன ப்ரொவிஷன்னா, ஒரு பெண்ணோ ஆணோ, there is no gender specific law. IPC, it's a true. You can file a complaint against your boss, okay, telling that I was forcefully made to have sexual intercourse or no sexual relationship with him without my consent. What does it mean? இங்க கன்சர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க கான்செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தீங்க, நீங்க சேர்ந்து சுத்தினது எல்லாருக்குமே தெரியுமே, we know you were into a relationship. இந்த மாதிரி என்ன விட்னஸ் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா ஒரு பெண் என்ன சொல்லலாம், இல்ல ஒரு ஆண் கூட இதை சொல்லலாம். பிகாஸ் அது வந்து நம்ம பாஷ்ல வரல, அது கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 பண்ண அமெண்ட்மெண்ட்ல வருது. சோ என்ன சொல்லலாம்னா, ஏன்னா உங்களோட பாஸ் எனக்கு வேற வழி தெரியல, இல்லைன்னா என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாரு, இல்லைன்னா என் ப்ரொமோஷன்ல கைய வைப்பாரு, இல்லைன்னா எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாரு, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு நீட் இருக்கு, பினான்சியல் நீட் இருக்கு, கிரைசிஸ் இருக்கு, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், அதனால வேற வழி இல்லாம வித்தவுட் கன்சர்ட். சோ இந்த வித்தவுட் கன்சர்ட் ஐ வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். நான் எனக்கு பிடிச்சு அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இல்ல இருந்தேன். ஆனா எதனால இருந்தேன்? Because he was a person in power and authority who had greater influence and who can impact my career at work.
இது தனியா எங்க இருக்கு? POSH ஆக்ட்ல இல்ல, கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே இருக்கு. So that is why we keep telling people who are in a very senior level, who are managing so many teams, tell them, avoid getting into a direct relationship with your reporting. இது பட் அது நம்மளால ஃபாலிங் இன் லவ் இஸ் ஆக்சிடென்டல். சோ அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்புமே அப்படி மாறும்னு சொல்ல முடியாது. பட் யூ வில் ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் while giving this gift, spending money to especially your reportee. ஏன்னா நாளைக்கு அவங்க என்ன சொல்லலாம்? He is a person in authority. அவர் கையில தான் என்னோட குடுமி இருந்தது, அவர் நினைச்சா என்ன வேலையை விட்டு தூக்கிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது நான் பணிஞ்சு போகாம வேற என்ன பண்ண முடியும்? நான் அக்செப்ட் பண்ணேன், ஆனா இட் வாசன்ட் with my own will and consent again. So this is something that you will have to understand and be very, very careful. So avoid giving personal gifts and spending your money for your female colleagues. Another important thing is avoid talking too much with your female colleagues. Again, with the same example of that boss who I was sharing, who was paying so many from his pocket towards colleagues, parties and all. So he was a person who used to talk. ஐயோ இவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு, எப்படிதான் இங்க நம்ம வேலையெல்லாம் கெட்டுச்சு அப்படின்ட்டு. எங்க முடிக்கிறோம் எங்க நிறுத்துறோம்னே தெரியாம யாராவது ஒரு ஆள் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நிறைய பேசுறது, வேலை சம்பந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை பேசுறது. That is too dangerous, and especially when you're talking too much to your female colleagues. என்ன ஒர்க் ரிலேட்டடோ அதை மட்டும் பேசிட்டு அதுக்கு மட்டும், எஸ்பெஷலி when you are in a managing role, when you are in a leadership role, how much less you talk, the more value you get from your employees. சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறதும் பிரச்சனை தான், சும்மா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதும் பிரச்சனை தான். So what is very important is avoid talking too much, especially with whom? With your female colleagues. Okay. Another thing, understand you too have a right to say no. POSHல நம்ம திரும்பி இன்சிஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, women has a right to say no, want to say no. I want to give you some examples of few cases that I've seen personally. ஒரு women ஒரு female employee is giving a complaint under POSH. So I'm an external member with some companies till now. So இதெல்லாம் real cases which we have seen. So investigate பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, அதாவது ரெஸ்பாண்டன்ட் யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களோ அவரு என்ன சொல்லுவாருன்னா, இல்ல மேம் நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இல்ல மேம், ஷீ லைக்ட் மீ, வி வேர் இன் லவ், வி வேர் இன் ரிலேஷன்ஷிப். அதுக்கேத்த மாதிரி அவரும் he will also have all proofs and evidences telling that, see நாங்க சேர்ந்தெடுத்த போட்டோ இருக்கு, இவங்க மேடம் அனுப்பின மெசேஜ்லாம் இருக்கு, இப்ப என்னவோ நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. See, one thing from the aspect of law which we will have to be very, very clear is that it is okay if you've been in a relationship also, but that was an yes in that time from that girl, and now it is a no and you can't still force her. இப்படியெல்லாம் பண்ணா எப்படி? பெண்களே ரொம்ப மோசமானவங்க, ஏமாத்துறாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பெண்கள் மேல புகாரா சொல்லிட்டு தான் இருக்கீங்க நிறைய ஆண்கள். பட் நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு அப்போ உன்னை பிடிச்சிருந்தது, எனக்கு அப்போ ஓகேவா இருந்தது, எனக்கு உன் கூட சேஃபா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருந்தது, we were in relationship. இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கலன்னு ஒரு பெண் சொன்னா அந்த ஆண் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது சட்டம் சொல்லுது. சோ அப்படி ஒரு கேஸ் வந்தா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதான்னு கேட்டா, ஒரு ICC மெம்பரா கண்டிப்பா ஹராஸ்மெண்ட் கேஸ தான் புக் ஆகும். நீங்க எவிடன்சஸ் காட்டலாம், நாங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது, இப்ப ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப என்ன வேண்டான்னு சொல்றா, இந்த மாதிரியான கான்டெக்ட்ஸ் எல்லாம் வரலாம். இட் கீப்ஸ் ஹேப்பனிங். And now she says she doesn't like me, but again it is about the consent.
சோ ஒரு விமன் எப்போ நோ சொல்றாங்களோ அதுக்கு மேல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. when it is a no, it is a no forever. அந்த நோ நாளைக்கு எஸ்ஸா மாறலாம், பட் we are not bothered on that. We are addressing only the problem at this particular moment. இந்த மொமெண்ட்ல இப்போ அந்த பெண்ணுக்கு நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணது பிடிக்கல. So that is more important. So அதே மாதிரிதான் எப்படி ஒரு பெண்ணுக்கு நோ சொல்ற அதிகாரம் சட்டம் கொடுக்குதோ உங்களுக்கும் அதே உரிமை இருக்கு. இது சட்டம் கொடுக்கணும்ன்றது இல்ல, நீங்களா எடுத்துக்க வேண்டிய உங்களோட ரைட். உதாரணத்துக்கு உங்களோட விமன் கலி கேக்குறாங்க, நீங்க அங்கதானே போறீங்க, எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் டிராப் பண்ணிட்டீங்களா பைக்ல, என்ன இங்கதானே இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் அங்க போய் விட்டுற முடியுமா அப்படின்ட்டு. அவங்கள பிக்கப் பண்றதுலயோ டிராப் பண்றதுலயோ உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? சாரி, எனக்கு வேற வேலையா போறேன். அண்ட் இந்த இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சாரிய யூஸ் பண்றது நிறைய நேரங்கள்ல இது பிஹேவியரல் சைக்காலஜில நம்ம பார்ப்போம். நோ, யூ டோன்ட் ஹாவ் டு mention sorry for each and everything for which you are not at mistake. You can any which ways give your apologize or regret. ரெக்ரெட்டுக்கும் சாரிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கால் சென்டர்ல இருக்கிற மெயில்ஸ் எல்லாம் பார்த்தா, ஐ அப்பாலஜைஸ் வாட் யூ அண்டர்கோன், we truly regret for the inconvenience caused அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். we truly regret, we apologize, but we are சாரின்ற மெயில்ஸ் நீங்க ஸ்டாண்டர்ட் மெயில்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? ரொம்ப கம்மியான. அது ஒரு கரெக்டான ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லை. என்ன பெரிய டிஃபரன்ஸ் சாரிக்கும் ஐ ரெக்ரெட்னு சொல்றதுக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாரி அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப நம்ம சொல்லணும்னா என் மேல தப்பு. ரெக்ரெட் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லணும்னா உனக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு நான் வருந்துகிறேன், தடங்களுக்கு வருந்துகிறேன். It has happened to you. I understand what has happened to you and I regret for it. I truly apologize. But I have not done mistake on it. சாரி, என்னால உங்களை பைக்ல விட முடியல, சாரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, சாரி அதனாலதான். அவ்வளவு சாரி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You can just say no. Very simple. சோ இந்த நோவை சில இடங்கள்ல, ஏன்னா நிறைய இந்த காலத்து ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய நேரம் ஒரு ஆண் கிட்ட இருந்து பெண்களும் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்ற ஒரு பேர்ல. உங்களுக்கு எப்ப அந்த மாதிரி ஒரு கஸ்டமோ ஒரு கல்ச்சரோ செட் ஆகல அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு பெண்ணுன்னா நான் என்ன மாதிரி ஒரு பெண்ணை விரும்புவேன், சோ நான் என்ன மாதிரி ஒரு ஆணா இருக்கணும் அப்படின்ற தெளிவு, கிளாரிட்டி ஒருத்தர்கிட்டயும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சோசியலா பழகுற ஒரு பெண்ணை எனக்கு பிடிக்குமா, இல்ல ரிசர்வ்டா அமைதியா பொறுமையா இருக்கிற பெண்ணை எனக்கு பிடிக்குமா? எனக்கு ரிசர்வ்டா அமைதியா இருக்கிற பெண் தான் பிடிக்கும். நானும் கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஆனா சோசியலா என்கிட்ட பழகுற பெண் கிட்ட எனக்கு நோ சொல்ல தெரியணும். இது எனக்கே நான் எந்த ஒரு தேவையில்லாத மைண்ட் செட்டுக்குள்ளயும் நான் என்டர் ஆகாம, எனக்குள்ள ஒரு ராங் இன்டென்ஷனோட பார்க்காம என்ன நான் ப்ரூஃப் பண்ணிக்கிற விதம். So understand that you too have a right to say no. சில இடங்கள்ல பெண்கள் கிட்ட தைரியமா இல்லைங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுங்க, அதுல தப்பே கிடையாது. ஆனா எப்படி இவங்க கிட்ட நோ சொல்றதுன்ட்டு ஒரு எஸ் சொல்லி தேவையில்லாம மாட்டிக்காது. அடுத்து நெக்ஸ்ட் விஷயம், don't show too much of concern on your female colleagues. You can do it with your family. What is this? Don't show too much concern and care on your family members. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சில நேரங்கள்ல மீட்டிங் லேட் ஆயிடும், ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஒர்க் டைட்டா இருக்கும். அப்போ அவங்களோட கலீக், அவங்களோட டீம்ல இருக்கிற விமன் கலீகோ எம்ப்ளாயோ பார்த்து கேட்கிற ஒரு விஷயம், நீ சாப்பிட்டியா இல்லையா, அப்போ முதல்ல போய் சாப்பிட்டு வா, சரி வா, நான் லஞ்ச் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, உனக்கு ஏதாவது தேவையா, உனக்கு ஏதாவது வேணுமா? நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க உங்க டீம்ல இருக்கிற ஒரு விமன் கொலீக், அது ஒரு நல்ல விஷயம்.
ஆனா நீங்க ரொம்ப அவங்க மேல அக்கறை எடுத்துக்கணும்ன்றது தேவை கிடையாது. இப்பதான் அந்த புது பொண்ணு எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கு ஒண்ணும் தெரியல, நான் தான் அவங்கள பாத்துக்கணும், அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். எத்தனை ஆண்கள் நீங்க உங்க மனைவி கிட்ட சப்போஸ் நீங்க வெளியே சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா, நான் வெளியே சாப்பிட்டுட்டேன், ஒண்ணு நீ சாப்பிடு, இல்ல உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு கேக்குறீங்க. அந்த சாதாரண உங்களுக்காக இருக்கிற உங்க மனைவிக்காக கேக்குற ஒரு சாதாரண கர்ட்டசி எவ்வளவு ஆண்கள் கிட்ட இருக்கு. வெளியே சாப்பிடுறதும் சொல்ல மாட்டீங்க, அதே மாதிரி சாப்பிட்டியானும் கேட்க மாட்டீங்க. ஆனா எதுக்கு அவ்வளவு கரிசனம் உங்க கூட ஜஸ்ட் வேலை பாக்குற ஒரு விமன் கலிக்குங்க? இந்த அக்கறை, இந்த அன்பு, இதெல்லாம் நீங்க வீட்டுல காட்டலாமே. எத்தனை பேர் அம்மா கிட்ட கேட்டீங்கம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏதாவது ஒரு கவலையா இருந்தா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு எத்தனை பேர் தைரியமா மனைவி கிட்ட கேக்குறீங்க? அம்மா கிட்டயாவது கேட்பீங்க, ஐயோ இவ என்ன பிரச்சனைய கொண்டு வர போறாள, இவ பார்த்தா ஏதோ மூடே சரியில்லையா அப்படின்னு பயந்து ஒதுங்கி ஓடி போயிடுவீங்க, எஸ்கேப் ஆயிடுவீங்க. அட்லீஸ்ட் அம்மா அது என்னம்மா டல்லா இருக்க, அம்மா கிட்டே கேட்பீங்க. ஆனா மனைவி கிட்ட கேட்பீங்களா ஏதோ மூட் ஆஃப்ல இருக்காங்க அப்படின்னு? அதே ஒரு விமன் கலீக்னா வாட் ஹேப்பன், ஐயோ ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கரிசனத்தோட ரொம்ப பாசத்தோட, எதுக்கு? who are they to you? They are just your colleagues. Why don't you show that love and affection to people who really need it from you, to your family, sometimes your close friends? Why is that so important for you to show that much of care and compassion to another woman who's just working with you? கொஞ்சம் அளவா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சாப்பிட்டாச்சா, சாப்பிட்டு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன், that's enough. ஏன் சாப்பிடல, இவ்வளவு மணி என்ன ஆச்சு, இவ்வளோ ஆச்சரியத்தோட நிறைய கேள்விகளை கேட்கிற ஆண்களும் இருக்காங்க. அந்த பாசத்தை கொஞ்சம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டினாலும் நல்லா இருக்கும்ன்றதுதான் ஒரு விஷயம். ஓகே, சோ இதுவும் ஒரு மாதிரியான, எதுக்கு இவங்க என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெண்ணுக்கு என்ன கிரியேட் பண்ணலாம், ஒரு அன்வெல்கம் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்ப பார்த்தாலும் என்னையே நொச்சு 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 நொச்சுன்னு சாப்பிட்டியா, இது பண்ணியா அது பண்ணியா, டூ மச்சா கேர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கூட சில பெண்கள் இருக்கலாம். சோ அதுவும் ஒரு வகையான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான்றத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இட் கேன் பி எய்தர் குவிட் ப்ரோகோ ஆர் கிரியேட்டிங் அ ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட். ஒரு மாதிரியான ஒரு வெறுமை, தனிமைய, ஒரு 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 சூழ்நிலைய சூழ்நிலை கைதின்வாங்களா, ஐயோ எனக்கு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு இது சுத்தமா இந்த இடமே பிடிக்கல, அவங்க பண்றதே பிடிக்கலன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கிரியேட்டிங் ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட். சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாக்குனா அதுவும் ஒரு வகையான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, நவ் டோன்ட் லெட் அதர்ஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்ல கத்துக்கோங்க. ஷி குட் பி யுவர் ரிப்போர்ட்டிங் மேனேஜராகவும் இருக்கலாம், நீ யாருக்கு ரிப்போர்ட் பண்ற விமனாவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற ரிப்போர்ட்டியாவும் இருக்கலாம். சில நேரங்கள்ல there are ways of where you will have to give clarity. There has to be clarity in communication. You don't have to be rude for it. சோ இப்ப சப்போஸ் ஒருத்தங்க எனக்கு லீவ் பெர்மிஷன் வேணும், சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்க ரூடா சொல்லணும். இல்ல, அந்த ஒர்க்கை மட்டும் அது இம்பார்ட்டன்ட் மெயில்மா முடிச்சிட்டீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா, சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க முடிச்சிட்ட உடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு இது இருக்கணும். ஐயோ ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனா, சரிம்மா போமா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இவர் கேட்டா எஸ் சொல்லிடுவாரு, இவர் உடனே லீவ் அப்ரூவ் பண்ணிடுவாரு, இவர் உடனே ஓகே சொல்லிடுவாருன்ற மாதிரி உங்களை எல்லாருமே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னையில இருந்து அதை பத்தி யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மள மத்தவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா, நம்ம சில இடத்துல கிளியரான கம்யூனிகேஷனை இதுதான் எனக்கு முக்கியன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மத்தவங்கள என்னோட கமாண்ட்ஸ்குள்ள என்னால ஒர்க் பண்ண வைக்க முடியுதா, especially when you're handling a team and when you're a manager. So these things are also some things that we'll have to take care. Avoid using bad words at work. இது என்னன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹேபிட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் few people. வீட்டுல ரொம்ப இஷ்டத்துக்கு அவங்க பேசும்போது அந்த கட்டுப்பாடு இல்லாம, இந்த மாதிரிதான் ஒரு கல்ச்சரை ப்ராப்பரா கல்டிவேட் பண்ணாம, ஒரு வேல்யூ சிஸ்டம் கல்டிவேட் பண்ணாம வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுது. சோ எது ரொம்ப முக்கியம்னா,
நம்ம பேசுற வார்த்தை இன்னொரு ஒரு பெண்ணுக்கு சங்கோஜமா இருக்கு, நம்ம வேற ஒருத்தர்கிட்ட கூட பேசலாம், ஆனா அது ஒரு பெண்ணுக்கு சங்கோஜமா இருந்தாலே இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அ ஹோஸ்டைல் என்விரான்மெண்ட். ஆல்வேஸ் கண்டெம், அட்ரஸ் ஒன்லி த ப்ராப்ளம், நாட் த பர்சன். அதுவும் ரொம்ப முக்கியம். என்னன்னா எப்பயுமே நம்ம எதை அட்ரஸ் பண்ணணும், நீங்க பண்ண இந்த வேலையில தப்பு இருக்குன்னு அட்ரஸ் பண்ண தவிர எப்பயுமே ஒரு பர்சனா இன்டைரக்டா டைரக்டாவோ பிளேம் பண்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் நாங்க இந்த இடத்துல எது தப்பா போச்சோ அதை அட்ரஸ் பண்றதுதான் இட்ஸ் அ வெரி கிளியர் வே ஆஃப் அட்ரஸிங் திங்ஸ். ரிமெம்பர், எவ்ரி ஒன் நீட்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் as how you need it at workplace. ஸோ யாரையும் தலை குறைவாவோ அவமானப்படுத்தியோ நடக்காம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கன்சர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ வாட் இஸ் அ கன்சர்ட்? ஸோ கன்சர்ட் இஸ் சம்திங் விச் தி அதர்ஸ் ஆர் நாட் வில்லிங். ஸோ அந்த வில்லிங், நான் ஓகேவா தான் இருந்தேன், நான் சொன்னது மத்தவங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியல, ஆனா அவங்களுக்கு மட்டும் அது ஏன் தப்பா தெரியுது? ஐ எம் ஓகே, அதர்ஸ் ஆர் ஓகே, பட் ஷீ இஸ் நாட் ஓகே. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கணும். ஸோ don't misuse your power and authority in workplace, which is important. And know what other things are important. Impact of sexual harassment work என்னெல்லாம் கொண்டு வரலாம்? anxiety, fear, stress, decreased interest in work, depression, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கொண்டு வரலாம் ஒரு பெண்ணுக்கு. ஸோ ஹெச்ஆர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஃபெக்டிவ் ஜெண்டர் நியூட்ரல் பாலிசியை வச்சுக்கணும். ஏன்னா ஆண்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம். ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பரான கிரீவியன்சஸ் செல் இருக்கணும். அண்ட் செட் அன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் POSH Act. Provide awareness training on POSH Act on prevention of sexual harassment at work. ICCF train பண்ணணும், and no, they have to prevent and set preventive measures in workplace to make it a safe and a progressive place where employees work in a happy state of mind. So அதுதான் ஒரு எம்ப்ளாயி வெல்னஸ்க்காக நம்ம கொண்டு போற ஒரு விஷயம். And now it's time that no, you had heard the importance of this session and நிறைய விஷயம் நம்ம in-depth நம்ம பேசணும். So இவ்வளவு விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, and no, you can follow us on our Instagram page, LinkedIn and எங்களோட Facebook pageல. So I thank everybody for being here and no, இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நீங்க செலவிட்டு இது பண்றதுக்கு எங்களோட பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். And no, I'm wishing everybody for a very safe proof career. And no, over to you. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, anything that you want to ask, now we can go in for a discussion session. Over to you, sir. Okay, thank you, madam. So thank you very much. I think the 1 hour is not enough. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கம்பெனில இருந்து அட்டென்ட் பண்றாங்க. They have to catch the cab by 4:30. அதனால ஒரு சில பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணிட்டு they left the meeting, but I think they never left the concept. ஸோ எனக்கு ரொம்ப கிளியரா இருந்தது. ரொம்ப கிறிஸ்பா ஒரு 1 hourல கொடுத்துறீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல்மோஸ்ட் 99 people ஆர் தேர் இந்த இதுல இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு விஷயத்தை எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணமோ அது கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுச்சுன்ற ஒரு மனநிலை இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் டில் த எண்ட். இதை வந்து மேல் யாரும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவேர்னஸ் இஸ் த ஒன்லி வே தான். நமக்கு விழிப்புணர்வு இருந்ததுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேடம் கேஷுவலா சொல்ற மாதிரி மாற்றத்துக்கு அவ்வளவு சான்ஸ் இருக்கு இதுல. ஏன்னா இப்ப நிறைய நம்ம வந்து ஃபீமேலோட இருக்கிறப்ப என்னன்னா ஒரு ஜோவியலான ஒரு பண்ணா பல விஷயங்கள் தெரியாம பண்ணுவோம் வித்தவுட் இன்டென்ட். என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ என்ன எடுத்துங்க, ஐ எம் ஜஸ்ட் பி வித் மை கொலீக்ஸ், ஃபீமேல் கொலீக்ஸ். அப்போ எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஒரு ஜாலியா பழகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தரை பத்தி நான் கமெண்ட் பண்றேன், என்ன இன்னைக்கு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது மாதிரி ஜஸ்ட் கேஷுவலா நான் ஓப்பன்ல சொல்றப்போ அந்த கேர்ள் அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் மேபி டேக் இட் ஃபார்வர்ட். பட் நான் என்ன முடியும்னா ஐ எம் கிரியேட்டிங் ரெக்கார்ட். ஸோ அதாவது ஐ எம் கிரியேட்டிங் எவிடன்ஸ். ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் பீப்புள் சொல்றப்போ அவர் அப்பையிலே அப்படிதான் சார், அந்த மாதிரி தான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாரு. எவிடன்ஸ் டு அதர் பீப்புள். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் மேடம். அண்ட் எனி கொஸ்டின்ஸ்? எனக்கு இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா மேடம், இந்த காசிப் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இல்லையா, அந்த பொண்ணு அந்த பையன் அப்படியே போயிட்டு இருக்காங்க, நேற்று அந்த கோயில்ல பார்த்தேன். ஸோ இது மாதிரி ஏதாவது காசிப் கிரியேட் பண்றதெல்லாம் இந்த பாஷ்ல வருதா? கண்டிப்பா சார். அதுதான் நம்ம வந்து நம்மளோட எம்ப்ளாயி அவேர்னஸ் செஷன் நம்ம சொல்லுவோம். இந்த செஷன் வந்து நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா அது வந்து கிரியேட்டிங் அ ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில தட் பிகம்ஸ் அ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதாவது மத்தவங்களோட பிரைவேட் லைஃப பத்தி பேசுறது.
சோ இந்த வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு குழுவா கூட இருக்கலாம், ஒரு டீம் ஆஃப் பீப்புள் மேல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குழுவா சேர்ந்து பேசும்போது அவங்க மேலயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் நம்ம புக் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார் அண்ட் வெல்கம் ஃபார் திஸ் வெபினார் சார். ஸோ நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சார். Yes, sir. Good evening, Arunbhavi, sir, and Preethis, madam. It's a very wonderful session. Actually, ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னீங்க மேடம். ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னைஸ், மரியாதை மற்றும் அங்கீகாரம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறினா வந்து அமிர்தமும் ஒன்று வந்து நஞ்சியா மாறிடும் சொல்லுவாங்க. ஸோ மொரோவர் நம்ம என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோன்ட் வந்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் மோர் தென் 100 பீப்புள்ஸ் ஆர் இன் மீட்டிங். நம்ம என்னென்னலாம் வந்து செய்யக்கூடாதோ அதை இந்த ட்ரைனிங் செஷன் மூலியமா வந்து பீப்புள் கேன் தேர் ரெக்டிஃபை தம் ஃபால்ட். இன்னொரு பாயிண்ட் நல்லா அருமையா சொன்னீங்க, இந்த சாரின்ற வார்த்தையை நம்ம அதிகமா எங்க தேவையோ அங்க மாத்திரம் பயன்படுத்தினா போதும். ஸோ அதே மாதிரி வந்து ரிக்ரெட் அல்லது வந்து அப்பாலஜிஸ் மாத்திரம் வந்து அதிகமா யூஸ் பண்ணாலே போதும்ன்றது சொல்லியிருந்தீங்க. நம்ம இண்டஸ்ட்ரி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்ல வந்து ஒரு 50% வந்து பர்சனல் லைஃப்ல கொடுத்தாலே ஃபேமிலி நல்லபடியா இருக்கும் மேடம். நிறைய கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கோம். அதாவது இன்னொரு சுச்சுவேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் குட். அதே வில்லாச சுச்சுவேஷன் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த மேல் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் மேடம். இட்ஸ் மை வியூ. ஸோ இட்ஸ் வெரி ஐ ஓப்பனர் செஷன். ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. வி ஹேவ் பாலிசி அண்ட் ஆல் தி சிஸ்டம்ஸ் ஆர் தேர். சம் பீப்புள் ஆர் காட் அஃபெக்டட் ஆன் ஃபாஸ்ட் ஹிஸ்டரி ஆல்சோ. வெரி யூஸ்ஃபுல் மேடம். பிளஸ் வந்து நம்மளுடைய தமிழ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மோரோவர் இட் ஹாஸ் ரீச்ட் வித் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் லாட் அருண்பாய் சார் அண்ட் பிரீத்தி மேடம். ரியலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையான செஷன் மேடம். நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய கருத்து மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நிச்சயமா பண்ணி சார். தேங்க்ஸ் ஃபார் உங்க டயத்துக்கு நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய தாய்மொழியில பேசுறப்பதான் ரொம்ப இன்டராக்ட் இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணியிருந்தார். அகைன் ஸ்கூலுக்கும் இது அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எவரிவேர் இட் இஸ் அப்ளிகபிள் தானே? ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஃபேக்கல்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்க ஸ்டாஃப்க்கு இது அப்ளிகபிள். குழந்தைக்கான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அஃபென்ஸ் தான் நம்ம பாஸ்கோ இருக்கு. சோ குழந்தை தடுப்பு சட்டம் வந்து குழந்தைங்கள் கிட்ட ஆண் குழந்தை பெண் குழந்தைன்ற பாகுபாடு அங்க கிடையாது. சோ ஒரு குழந்தை கிட்ட செக்ஷுவலான இன்டென்டோடையோ இல்ல தவறா பண்ணாலோ அதுக்கு ரொம்ப கடுமையான ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இது இருக்கு. இப்ப ஈவன் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2013ல ஒரு ரெவிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரேப் அப்படின்ற ஒரு விஷயமோ இல்ல ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ்க்கோ குறைந்த காலம் ஐபிசி கோட் படி 7 வருஷ தண்டனை. ஆனா அதே நீங்க 16 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பண்ணீங்கன்னா இப்ப குறைஞ்ச 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படின்ட்டு ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சோ எம்ப்ளாயிஸ்க்கு as usual எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப் டீச்சர்ஸ்க்கு பாஷ், குழந்தைகளுக்கு பாஸ்கோ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா மேடம், இப்போ எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். இப்போ இதுல அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம். இதுல மோர் ஆஃப் திங்ஸ் என்ன அப்படின்னா, அவங்கவுங்க கம்பெனிஸ்க்கும் செப்பரேட் செட் ஆஃப் பாலிசிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கவுங்க செப்பரேட்டா கமிட்டிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வெளியில இருந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இப்போ அவங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா தே ஹேவ் டு அப்ரோச் தேர் ஐசி கமிட்டி. ஸோ அது பெட்டரா இருக்குமா? வேற எங்க அவங்களுக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும் மேடம்? அது மாதிரியான இன்ஃபர்மேஷன் கூட நம்ம ஷேர் பண்ணிடலாம். பாஷ் பொறுத்த வரைக்கும் ஐசிசி கமிட்டி யாரு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்ல வேண்டியது முதல் கடமை. சோ அதுக்காக எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் இருக்கிற இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், ரீசெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து ஐசி கமிட்டியே நீங்க வந்து விசிபிள் ஆக்கணும், எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் யார் ஐசின்றது தெரியணும். சோ அது அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்க வெப்சைட்ல போடுங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எம்ப்ளாயோட இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன் இருக்கோ உங்களோட டேட்டா பேஸ்ல போடுங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க. சோ அதே மாதிரி வந்து ஹெச்ஆர் வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரல் பாலிசிய வச்சுக்கிறது ரொம்ப எல்லாரும் வச்சிருக்காங்க. பட் அந்த இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மேலுக்கு நடந்தா என்ன பண்றது, ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் நடந்தா என்ன பண்றது, யாரு அந்த கிரீவியன்ஸ் சேனல்ல அந்த ஃபனலை கரெக்டா கிரியேட் பண்ணி தனியா அந்த மாதிரி ஒரு கிரீவியன்ஸ் கமிட்டி, ஐசிசி இல்லாத ஒரு கிரீவியன்ஸ் கமிட்டியை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் for the benefit of organization. Thank you madam. Thank you all the participants. Thank you very much. So இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் வெல்னஸ் வெபினார் we are planning to conduct every month. So probably first week of Saturday. So this time 3 to 4 எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டா இருந்தது எந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணியோன்னு. பட் கண்டிப்பா அந்த டாபிக்கோட பவர் அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி we salute you. Thank you for your participation. க்ளோசிங் ரிமார்க்கா சொல்லணும் அப்படின்னா, அண்ட் எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி we are very strong.
ஒரு தொழில்நுட்பத்துல நுணுக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, ஒரு மோட்டார் ஒரு 100 பார்ட்ஸா கலட்டி போட்டா கூட அதை வந்து சரி செய்யக்கூடிய டெக்னிக்கல் அந்த நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கு. நானும் என்னோட 20 இயர்ஸ்ல பாத்துருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வி ஆர் லேக்கிங் டு 2 விஷயத்துல எங்க வந்து லேக் பண்றோம் அப்படின்னா, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அடுத்தது அவேர்னஸ் ஆஃப் லா. நம்ம பாட்டே ஓடிட்டே இருக்கும், வீடு கம்பெனி அப்படின்னே ஓடிட்டே இருக்கும். இப்போ பினான்சியலா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் அகெயின் லா, சட்டம் அறிவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமும் நமக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் எந்த ஒரு விஷயம் நமக்கு நம்மளை பாதிக்கக்கூடியது இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு பர்சன் ஃபைனான்ஸையும் இது மாதிரி ஒரு சட்ட விழிப்புணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னும் நல்ல ஒரு சிட்டிசனா வந்து அடுத்த ஜெனரேஷன் ஒரு கான்பிடென்டான ஒரு ஜெனரேஷனா கண்டிப்பா உருவாக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நீங்க சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ். ஏன்னா ஒரு வர்ச்சுவல் செஷன்ல, அதுவும் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு 100 பேர் கிட்ட இருந்தாங்க செஷன்ல. அண்ட் நம்ம முடிகிற தருணாயிலக்க 90+ இருந்தாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். அவ்வளோ நேரம் அவங்க காத்திருந்து கேட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி, மகிழ்ச்சியும் கூட எனக்கு. ஏன்னா இது ஒரு ட்ரெயினருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவால். நமக்கு கேட்கறதுக்கு வந்து ஆள் இருக்கிறத வச்சுதான் நம்ம சொல்ற விஷயம் முக்கியமான விஷயமா, அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கான்னு ஒரு ட்ரெயினர் அவங்களை அசஸ் பண்ணிக்க முடியும். So thank you for your time, and thank you Arun sir for this opportunity. I am very happy to be a part of HSC and looking forward for it. Thank you. உடல் நலம், பாதுகாப்பு, உணர்வு நலம், ஹெல்த், சேஃப்டி, எமோஷன்.